இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற யாருங்க? சாண்ட்ராவ பத்தி தான் பார்க்க போறோம். வேற என்ன பண்றது? மறுபடியும் மறுபடியும் சாண்ட்ராவான்னா மறுபடியும் அவங்க பேட்டி குடுக்கும்போது அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியவே இல்ல. மாத்தி மாத்தி எதையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரம்யாவ வம்புக்கு இழுத்து விட்டாங்க. அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல வந்து இவங்க ரம்யா வந்து கனி பேச்சை கேட்டுக்கிட்டு தான் வந்து இவங்கள பணப்பேட்டியை எடுக்க வேணான்னு சொன்ன மாதிரி மாற்றி பேசிக்கிட்டாங்களா. அதுக்கு வந்து ரம்யா வந்து ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஊர் வீட்டில் தோசைக்கல், அவங்க வீட்டில் தோசைக்கல் ஓட்டன்னா அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்த்து தோசை ஓட்டன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் என்ன கேவலமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, அந்த மணி பாக்ஸுக்கு வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் ஒண்ணும் சொல்லல. உன் புருஷன் தான் ஃபர்ஸ்ட்டே வந்து இது மாரி எடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரே வந்து திரும்பவும் வேணாம் அக்காவ எடுக்க வேணாம் சொன்னதா சொல்லி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டிருக்காரு. அந்த ரெக்கார்டு வேணா என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையும் போட்டு விட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க சாண்ட்ரா? எங்க போய் வச்சுக்குவாங்க மூஞ்ச? இப்படிதாங்க மாத்தி மாத்தி எதையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் ஆங்கர் கேட்குறாங்க, ஏன் நீங்க வந்து சுதீக்ஷாவை பார்த்து அந்த இந்த மாத்திரை பூச்சிக்கொல்லி மாத்திரை கொடுக்குறேன், பூச்சி மாத்திரை கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்காங்கன்னே தெரியல. கட் பண்ணி காமிக்கிறாங்களாம். நான் வந்து அவங்கள கை காட்டி பேசலங்க. பிரஜன் பேசுறாரு. நீங்க வந்ததும் அந்த பொண்ணுக்கு அந்த மாத்திரை டிவார்மிங் மாத்திரை ஏதோ கொடுக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் கேட்டா நான் அந்த பொண்ணு சொல்லலை அப்படின்றீங்க. இதே தான் மாத்தி 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 கருத்துக்கள் நீங்க வைக்கவும் உங்க பேரை நீங்க தான் அசிங்கப்படுத்திக்கிட்டே போறீங்களே தவிர உங்களுக்கு இருக்கிற பேர் இன்னும் நல்ல பேரா ஆக நீங்க ட்ரை பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் என்னன்றேன், இன்டர்வியூல நீங்க போய் நல்லா எபிசோட பார்த்துட்டு கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கு என்ன பதிலோ நல்லாவே பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறேன்னு உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும் போது எதை பத்தி கேட்டுக்குவாங்கன்னு பார்த்துக்கிட்டு வந்து அங்கேயாவது போய் சொல்லுங்கன்ற. ஆக்சுவலா நீங்க உள்ள நடிச்சீங்களா, அதை விட இங்க வந்து எதையாவது சொல்ல ட்ரை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியாவது நடிங்கன்றேன். இங்க ஒன்று சொல்லிடுறீங்க, பிக் பாஸ் உள்ள ஒன்று சொல்றீங்க, இப்போ வெளியில பேட்டி கொடுக்கும் போது ஒன்று சொல்றீங்க. யார் தாங்க நீங்க? இப்படி மாத்தி மாத்தி பேசுனாங்கன்னா உங்களை நடிப்பு அரைக்கின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? அப்படிதான் பார்வை பத்தி கேட்குறாங்க. ஏங்க பார்வை பத்தி அப்படி தப்பா சொல்றீங்க? ஏங்க 90 கிட்ஸ் பாரு. அவங்க வந்து பிரஜனுக்கு என்ன ஒரு 40 42 வயசு இருக்குமா என்ன, எவ்வளோ எனக்கு தெரியல. மேபி அவருக்கு அதிகமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் அந்த அவர் நடித்த சீரியல்லாம் பார்த்து வளர்ந்தவங்களா தான் இருப்பாங்க பாருலாம். அப்படி இருக்கும்போது உங்கள் எதிர்க்கே தான் சொல்கிறாங்க, அவருக்கு என்னை பிடிக்கும், நான் சைட் அடிக்கிறேன் பாரு, உன்னை வச்சுக்கிட்டே சைட் அடிக்கிறேன்னு கிண்டல் பண்ணுறவங்கள போயிட்டு இந்த அம்மா தப்பாக பேசுது. கேட்டால் அவங்க அந்த மீனிங்கில் பேசலை, எனக்கு தெரியுன்றாங்க. ஒரு ஷோவில் வந்து அந்த பொண்ணு பேசுது. எப்படிங்க தப்பாக பேசுவாங்க ஒருத்தவங்கள பற்றி? அதுவும் உங்களை வச்சுக்கிட்டே எப்படி உங்கள் புருஷனை போய் தப்பாக பேசுவோம்? ஒருத்தவங்க ஜாலியாக பேசுனா அவங்களோட கேரக்டரை இப்படி தான் வெளியில் வச்சா அசிங்கப்படுத்துவீங்களா? என்ன சாண்ட்ரா நீங்கள்? கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியல. மாற்றி 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 எதையாவது பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி பேசலை, நான் அப்படி கிடையாது, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யார் தான் புரிஞ்சுக்குவாங்க? பார்வை மன்னிச்சிட்டேன்னு மேடையில் வந்து கட்டி பிடிக்கிறீங்க. நான் இனிமேல் எனக்கு அன்னைக்கு பார்க்கும்போது ஏவியில் பாவமாக இருந்தது அப்படி இப்படின்றீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் என்ன சொல்கிறீங்க, நான் எப்பவுமே பார்வை மன்னிக்கவே மாட்டேன். கோபம் இல்லையா, ஆனால் மன்னிக்க மாட்டாங்களாம். கோபம் இல்லைன்னா அந்த இடத்துல மன்னிக்கணுங்க. அது என்ன கோபம் இல்லை ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன்? என்ன இது? நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா என்ன பண்ணுறது? உங்கள் இன்டர்வியூவை பார்த்து நிஜமாக பேசக்கூடாதுன்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் மறுபடியும் பேச வைக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் மாற்றி 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 நான் கேட்குறேன். ரம்யா கேட்ட அதே கேள்வி தான். நீங்கள் என்னன்றீங்க, ஒன்று விக்ரமோ சபரியும் உங்களை கார் டாஸ்கில் சேவ் பண்ணதுனால நீங்கள் என்னன்றீங்க, அவங்க தான் நல்லவங்க, இனிமேல் அவங்க கூட தான் நான் காண்டாக்டில் இருப்பேன், அப்புறம்னா மற்றவங்க எல்லாருமே என்ன கெட்டவங்கள அதுக்குள்ளே வந்தவங்க. நீங்கள் அதே கார் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செலிப்ரிட்டியாக அந்த மறுபடியும் அந்த ஃபெஸ்டிவல் டைம் ஏதோ உள்ளே வந்தீங்க ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன சொன்னீங்க, பெட்டில் உட்காந்துக்கிட்டு கானா வினோத் உங்களுக்காக கீழே இறங்கி வந்தவரை நீங்கள் அந்த கார் டாஸ்க்கை வச்சு கிண்டல் பண்ணுறீங்க. என்னன்னு, ஆல்ரெடி அவர் கீழே தான் இருந்தார் அந்த டிக்கெட் டு ஃபினாலேல. அவரே கெடுத்துக்கிட்டு வந்துட்டாராம். ஏம்மா நீ உட்காந்து நடித்த நடிப்புக்கு பாவம்னு சொல்லி ஒரு மனுஷன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் உன்னை தூக்க வந்தா
நீ அசால்ட்டா ஒரு வார்த்தைய சிரிச்சுக்கிட்டே போடுற. அவரே கெடுத்துக்கிட்டாரு. அவர யாரும் எதுவுமே பண்ணல. அவராவே இறங்கி வந்துட்டாரு. யாருக்காக இறங்கி வந்தாரும்மா? உனக்காக தானே நீ அந்த மாரி கிடக்குறன்னு அத பார்க்க முடியலன்னு நல்லா உட்காந்துட்டு இருந்த மனுஷன், அவர் இருந்தாலாவது டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. உனக்காக இறங்கி வந்தா, அதையே நீ சிரிச்சு கிண்டல் பண்றா மாரி பேசுறன்னா, நீ எந்த எந்த இதுல வைக்கிறதுன்னே உங்களுக்கு தெரியல சாண்ட்ரா எனக்கு. நீங்களே உங்க பேர கெடுத்துக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க மாத்தி மாத்தி பேசாம அமைதியா இருந்துட்டாலே உங்களுக்கான பேர் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். என்னத்த சொல்ல போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலா இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய். வணக்கம்.